அண்மைச் செய்தி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி பின்னடைவை சந்தித்துள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி பின்னடைவை சந்தித்துள்ளது. ராமநாதபுரம், பரமக்குடி, திருவாடானை, முதுகுளத்தூர் ஆகிய 4 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி பின்னடைவை சந்தித்துள்ளது. ராமநாதபுரம், முதுகுளத்தூர் தொகுதிகளில் திமுக முன்னிலை வகித்து வருகிறது. பரமக்குடி, திருவாடானை தொகுதிகளில் தாவேக முன்னிலை வகித்து வருகிறது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி பின்னடைவை சந்தித்துள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி பின்னடைவை சந்தித்துள்ளது. விரிவான தகவல்களோடு ராமநாதபுரத்தில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் ரகு. வணக்கம் ரகு, இது குறித்த விரிவான தகவல். கண்டிப்பா ஜனனி, ஒரு காலத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் அஇஅதிமுகவின் கோட்டையாக இருந்தது. மறைந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும், மறைந்த முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்களின் காலத்திலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் அதிமுகவை வெற்றி பெற்ற சூழல் நிலவி வந்தது. இந்த நிலையில் இன்று தற்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளது. ராமநாதபுரத்திலும் முதுகுளத்தூரிலும் திமுக வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளனர். பரமக்குடியிலும் திருவாடானையிலும் தாவேக வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளனர். மொத்தத்தில் இந்த தேர்தல் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை. முதுகுளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை தற்போது வரை 22 சுற்றுகள் எண்ணப்பட்டுள்ளன. இந்த 22 சுற்றுகளில் அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் 31,222 வாக்குகள் பெற்றுள்ளார். ஆனால் அதிமுக வேட்பாளர் 36,195 வாக்குகள் தான் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதுகுளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை அதிமுக வேட்பாளரின் தோல்விக்கு அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் தான் பெற்ற வாக்குகள் தான் காரணம் என்பது வெளிப்படையாக தெரிய வருகிறது. ஜனனி, ராமநாதபுரத்திலிருந்து விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரகு.